இதுவரையிலும் 6 பதிவுகள் பதிவிட்டு உள்ளேன். அவை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மற்றும் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை சட்டம் பற்றியது. இப்போது பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை சட்டத்தில் உள்ள சரத்துக்களும் அதில் பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள சட்டத்தை பற்றியும் இந்த சட்டம் பேசுகிறது என்ற தலைப்பில் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது மத்திய அரசின் சட்டம், மகளிருக்காக மட்டும் கொண்டு வந்த சட்டம். அதில் பிரிவு 2 என்ன சொல்கிறது என்றால், சட்டம் ஆரம்பிக்கிறது மகளிருக்கு துன்பம் அல்லது கஷ்டம் அல்லது குருவல்ட்டி கொடுமை நடந்தது எங்கே, எப்போது, என்று, இடம், நாள், நேரம் அனைத்தும் சரியாக குறிப்பிட்டு அவர்கள் அந்த புகாரை பிரிவு 4 படி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்று ஒரு ஆஃபீஸருக்கு கலெக்டரேட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரேட்லேயும் கலெக்டர் அலுவலகத்திலேயும் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களிடம் அந்த மனுவை கொடுக்க வேண்டும், புகாரை. அந்த புகாரின் உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக அவர்கள் சில நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதன் பின்னர் அந்த புகார் மனு வழக்கு எண் கொடுக்கப்படும். அந்த வழக்கு எண்ணில் உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக அந்த அலுவலகத்திலிருந்து அலுவலர்கள் அந்த ஆவணங்களை, நாம் கொடுக்கும் ஆவணங்களை சரியாக பரிசீலனை செய்வார்கள். அப்படி தவறும் கணவர் மற்றும் கணவர் வீட்டுக்காரர்கள் அவர்கள் குடும்பத்தார் மூலம் கொடுமைகள் நடந்தால் அந்த பெண் அந்த உண்மையை கண்டறிந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருவரையும், கணவன் மற்றும் மனைவி மட்டும், மற்றவர்கள் கிடையாது, இருவரையும் அழைத்து விசாரிப்பார்கள். அதில் உண்மை இருந்தால், அவர்கள் ஒத்துப்போக இருந்தால் அங்கேயே அது சமரசம் செய்யப்படும். இல்லை எனில் பிரிவு 4 படி ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அலுவலகத்தில் நடக்கும். இவை இல்லை எனில் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அதை புகாராக எழுதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சட்டம் 12 படி, பிரிவு 12 படி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புகாராக கொடுக்க வேண்டும். அதில் ஒரு பிரதி குறிப்பிட்ட எல்கைக்குள்ள காவல் நிலையத்துக்கும் கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணின் முகவரியை அடுத்துள்ள ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லும் காவல்துறைக்கு அந்த மனு ஒரு நகலை கொடுக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்து நீதிமன்றத்தில் வரும். நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வரும். அந்த நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் அந்த உண்மைத்தன்மையை அறிந்தவுடன் அங்கு ஒரு வழக்கு பதியப்படும். அந்த வழக்கு எண் 2 பார்ட்டிக்கும் நோட்டீஸாக அனுப்பி அவர்கள் விசாரிக்கப்படும். அவை முதலில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், மனைவியின் விருப்பம் இல்லாமல் தொடுவதையே ஹராஸ்மெண்டில் வருகிறது. அதனால் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அக்ரைவ்டு பர்சன், அதாவது தனக்கு இந்த இது நேர்ந்து விட்டது என்று குறைவுள்ள ஒருவர் அந்த புகாரை அளிக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, மகளிர் மட்டும்தான் இந்த புகார் அளிக்க முடியும். மகளிருக்காக மட்டும்தான் இந்த சட்டமும் இயற்றி உள்ளது. அவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன் ஆஜராகி தங்கள் வழக்குகளை தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்யாத பட்சத்தில் அதில் கொடுமைகள் என்ன என்பதற்கு நிறைய வலாவாரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் செக்ஸுவல், 2வது ஹராஸ்மெண்ட், 2வது சைல்டு, எனக்கு வேணும் அல்லது வேண்டாம் என்று முடிவெடுக்கிற உரிமையை மகளிருக்கு கொடுத்து அதில் உள்ள கொடுமைகள். அடுத்து குழந்தை யாரிடம் இருக்க வேண்டும் என்பது பிடிவாதமாக கணவன் மனைவி இருப்பார்கள், அவர்களுக்குள்ள குறை. இதை அனைத்தும் உண்மைத்தன்மையை கண்டறிந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடந்து தீர்ப்பும் வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படுவதில் முதல் தரமாக வேறு தங்கும் இடம், கணவன் பேரில் வீடு இருந்தால், கணவனுக்கு பேரில் வீடு இருக்குமேயானால் அதில் தங்கும் இடம் ஷேர்டு ஹவுஸ், அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட வேண்டும். மனைவி வழக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த அப்படி கொடுக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அவர் டவுரியாக பணம் கொடுத்திருந்தால் அது பணமாக கொடுத்தது கல்யாண செலவு அல்லது சாப்பாட்டு செலவு அல்லது நகையில் பங்கு செலவு அப்படி ஏதாவது கொடுத்தால் அது ஹராஸ்மெண்டில் வராது, டவுரியாகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதனால் டவுரியாக கொடுத்த ஆர்டிகிள்ஸ் அல்லது பொருள் அல்லது மொத்த பணம் பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் செய்திருந்தால் அது டவுரி கணக்கில் வரும், அது ஹராஸ்மெண்டில் வரும். கேட்டாலும் சரி, கொடுத்திருந்தாலும் சரி, கொடுத்ததையும் வாங்க முடியும், கேட்டதை ஹராஸ்மெண்டால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மீதி உள்ள சட்டங்கள்
மகளிருக்கு என்னென்ன பலன் இருக்கிறது என்பதை எனது அடுத்த பதிவின் போது நான் அதை தெரிவிக்கிறேன்.